வணக்கம். நம்ம எல்லாருக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு விஷயத்தோட நம்மள ரொம்ப ஆழமா இணைச்சுக்கிறோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதாவது ஒரு புது வேலை கிடைச்சாலோ, இல்ல ஒரு புது உறவு உருவானாலோ, அதுதான் நம்ம உலகத்தோட மையமா மாறிடுது. நம்ம மொத்த நம்பிக்கையும், பாதுகாப்பையும் அதிலேயே கட்டி வச்சிடுறோம். இன்னைக்கு இந்த தலைப்போட ஆழத்துக்கு போய் ஒரு பெரிய அலசல நம்ம பண்ண போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் இது. ஆமா. இதற்காக நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் 24 பிப்ரவரி 2026 அன்னைக்கு வெளியான பரமபிதாவுடனான ஆத்மாவின் நித்திய பந்தம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக உரை. இத முரளின்னு சொல்றாங்க. சரி, இதோட ஆழத்துக்கு போவோம். இந்த உரையில இருக்கிற சில கடினமான தத்துவங்கள், ஆன்மீக உருவகங்கள், அப்புறம் காலச்சக்கரத்தோட ரகசியங்களை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி நடைமுறையா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். சரியா சொன்னீங்க. ஏன்னா இத வெறும் ஒரு தத்துவ பாடமா நம்ம பார்க்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தகவல் தொழில்நுட்ப உலகத்துல இருக்கோம். நிறைய விஷயங்களை மேலோட்டமா அப்படியே கடந்து போயிடுறோம். ஆனா இந்த ஆழமான அலசலோட நோக்கமே மனிதர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான தொடர்பு எப்படிப்பட்டது, அது ஏன் நம்ம சாதாரண உலகியல் பிணைப்புகளை விட முற்றிலும் வித்தியாசமானது அப்படிங்கறத நேயர்களுக்கு புரிய வைக்கிறதா. ம். உள்ள போக போக நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த உரையோட ஆரம்பத்திலேயே என்ன சொல்றது, ஒரு அழகான உருவகத்த அவங்க முன்வைக்கிறாங்க. ஜீவன் டோர், அப்புறம் பல்லவ். பல்லவ்னா முந்தான. ஆமா, முந்தான முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சரியா சொன்னீங்க. நம்ம இந்திய திருமணங்கள்ல குறிப்பா மணப்பெண்ணோட முந்தானைய மணமகனோட ஆடையில முடிச்சிட்டு வைப்பாங்க. இது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுக்க அந்த துணையையே சார்ந்திருப்பா. அவரே அவளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத உணர்த்துற ஒரு ஆழமான குறியீடு அது. இந்த ஒரு பௌதீக சடங்க இங்க எப்படி ஒரு ஆன்மீக குறியீடா பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. அதாவது ஆத்மாக்கள் தங்களோட வாழ்க்கை நூல பரமாத்மாவோட எப்படி பிணைக்குது அப்படிங்கறதா அந்த உருவகம். இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனிதர்கள் இயல்பா தங்களோட வாழ்க்கை நூல ஏதோ ஒன்னோட கட்டியிருக்கவே ஆசைப்படுறாங்க. தனிமையா இருக்கிறத மனசு விரும்பல. அதனால அந்த நூலை ஒரு நபரோட, இல்லைன்னா ஒரு பதவியோட, பணத்தோட நம்ம முடிச்சிட்டுறோம். ஆனா ஆனா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதேதான். உலகியல் ரீதியான பிணைப்புகள் எல்லாமே ரொம்ப தற்காலிகமானது. அப்படி ஒரு நிலையற்ற மனிதரோட உங்க முழு நம்பிக்கையும் பிணைக்கும் போது, அது கொஞ்ச காலத்துல உங்களை கீழே விழ வச்சிடும். ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆமா, ஒரு உளவியல் ஏமாற்றத்துக்கு அது கொண்டு போகும். ஆனா பரமாத்மாவோட ஏற்படுற இந்த ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படிப்பட்டது கிடையாது. அது வெறும் இந்த ஒரு பிறவிக்கானது மட்டும் இல்ல. தொடர்ந்து 21 பிறவிகளுக்கு முழுமையான மகிழ்ச்சியையும் சொர்க்கத்தின் ஆஸ்தியும் உத்தரவாதமா தருதுன்னு ஒரு பெரிய வாக்குறுதி இங்க இருக்கு. 21 பிறவிகளுக்கான உத்தரவாதம். அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையோட நம்பிக்கைகளை எந்த நிலையற்ற விஷயங்கள்ல கட்டியிருக்கீங்கன்னு நீங்க யோசிக்கணும். நிலையான ஒண்ணு மேல கவனம் செலுத்துறது எவ்ளோ முக்கியம்னு அது நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. இங்கதான் விஷயம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அதாவது இந்த நிலையான தன்மைய பத்தி பேசும்போது ஒரு பிரம்மாண்டமான கால சக்கரத்தை பத்தின விவாதம் வருது. ஒரு 5000 ஆண்டு கால சக்கரம் அப்படிங்கிற கருத்தை இந்த உரை சொல்லுது. ம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆமா. சத்யுகம்னு சொல்ற அந்த பொற்காலம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தரத்தை இழந்து இன்னைக்கு நாம வாழ்ற கலியுகமா, அதாவது இரும்பு காலமா மாறுச்சுன்னு இது விவரிக்குது. அது மட்டும் இல்லாம நாம இப்போ இருக்கிறது ஒரு சங்கம யுகம்னு சுட்டி காட்டுறாங்க. காலத்தை இப்படி ஒரு சக்கரமா பார்க்கறது மனிதர்களோட சிந்தனையே முழுசா மாத்தக்கூடிய ஒண்ணு. மேலை நாட்டு சிந்தனைகள்ல காலம்னா அது ஒரு நேர்கோடு. ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு முடிவை நோக்கி போகுது. அதனால முடிவுன்னு நினைச்சாலே ஒரு பயம் வந்துடும். எல்லாம் முடிஞ்சிடுமோன்னு ஒரு பயம். ஆமா. ஆனா சுழற்சி முறையில காலத்தை பார்க்கும்போது ஒரு முடிவும் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாசல் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது பழைய உலகத்தோட இருட்டுக்கும் புது உலகத்தோட விடியலுக்கும் இடையில இருக்கிற ஒரு சந்திப்பு புள்ளி. இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க நாம திரிமூர்த்திகள் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை பகுப்பாய்வு பண்ணி பார்க்கணும். பொதுவா பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இந்த 3 பேரையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். ஆனா இங்க ஒவ்வொருத்தரோட செயல்பாடும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல பிரிக்கப்பட்டிருக்கு. படைப்புக்காக இப்போ, அதாவது இந்த காலகட்டத்துல பிரம்மா மனித உருவில் தேவைப்படுறாருன்னு சொல்றாங்க. ஆமா. ஏன்னா மனித உடலின் மூலமா தான் அந்த ஞானத்தை மனிதர்களுக்கு நேரடியாக வழங்க முடியும்.
அடுத்து பாத்தீங்கன்னா சத்யுகத்தை காக்கும் கடவுளா விஷ்ணு இருப்பார். ஆனா சங்கரர் இப்போ நேரடியாக எந்த பாத்திரமும் வகிக்கல அப்படிங்கறத இந்த மூலப்பொருள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது ரொம்ப புதுசான பார்வை. இப்போ புதிய உலகத்தை படைக்கிறத பத்தி நாம பேசுறோம். அந்த புதிய உலகத்துல முதல்ல வர்றது யாருன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இங்கதான் ஒரு ஆச்சரியமான தகவல் வருது. ராதை மற்றும் கிருஷ்ணருக்கு இடையில வெறும் 2 இல்லனா 3 வயசு தான் வித்தியாசம் இருக்கும்னு உரை சொல்லுது. ம் அவங்க தான் பின்னாடி வளர்ந்து லக்ஷ்மி நாராயணனா மாறுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், நாம எப்பவுமே லக்ஷ்மி நாராயணனையும் ராதாகிருஷ்ணனையும் வேற வேற காலகட்டங்கள்ல வாழ்ந்தவங்களா தானே நினைச்சிருக்கோம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் தான். இளமை பருவம் ராதாகிருஷ்ணனாகவும் முதிர்ந்த பருவம் லக்ஷ்மி நாராயணனாகவும் சொல்லப்படுது. ஆனா இங்க நாம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த காலச்சக்கரத்துல புது உலகம் உருவாக்கணும்னா பழைய உலகம் அழியணும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அழிவுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயமா இருக்குமே. உண்மைதான். ஆனா அழிவோட நேர்மறையான பக்கத்தை நம்ம பார்க்கணும். இந்த பழைய சீரழிந்த உலகத்தை ஒரு கபுரிஸ்தான், அதாவது சுடுகாடுன்னு ரொம்ப கடுமையான வார்த்தையில குறிப்பிடுறாங்க. மகாபாரத போர் அப்படிங்கிறது சொர்க்கத்தின் வாசல்களை திறப்பதற்கான ஒரு வழியா தான் பார்க்கப்படுது. அதாவது ஒரு பழுதடைஞ்ச வீட்டை இடிச்சிட்டு ஒரு புது வீடு கட்டுற மாதிரி. மிகச்சரியான உதாரணம். அதனால இந்த பழைய உலகத்தோட அழிவை பார்த்து கவலைப்படவோ இல்ல சமாதானம் வேணும்னு தலையை உடைச்சுக்கவோ தேவையில்லை. ஒரு கபரிஸ்தான்ல எப்படி சமாதானம் வரும்? ஆமா, ஒரு சுடுகாட்ல அமைதி எப்படி இருக்கும்? அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நாம இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன செய்யணும்? சும்மா வேடிக்கை பார்க்கணுமா? இங்கதான் ருத்ரஞானம் யக்ஞம் பத்தி சொல்றாங்க. யக்ஞம்னா நாம நெருப்பு மூட்டி அதுல நெய் ஊத்துற சடங்குன்னு நினைப்போம். இதுவும் அப்படிதானா? இல்ல, இது பௌதிக நெருப்பு கிடையாது. இது பாவங்களை எரிக்கும் யோகாக்னி, அதாவது யோக நெருப்பு. நாம கங்கையில போய் குளிச்சா பாவங்கள் போயிடும்னு நினைக்கிறோம். ஆனா உரை என்ன சொல்லுதுன்னா, தண்ணியால உடலத்தான் சுத்தப்படுத்த முடியும். ஆத்மாவில் இருக்கிற பாவங்களை இந்த யோகாக்னியால மட்டும்தான் சுட்டெரிக்க முடியும்னு ரொம்ப ஆழமா விளக்குது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான பயணம் இது. நாம சூத்திரர்கள் நிலையிலிருந்து பிராமணர்களாகி பின்பு தேவர்களா மாறுறோம். நாம் அதுவாகிறோம் அப்படிங்கிற தத்துவம் இதுதான். ஆனா இங்க ஒரு சின்ன சந்தேகம். நிறைய பேர் ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்றாங்களே, இது ரெண்டும் ஒண்ணுதானா? அது ஒரு ரொம்ப முக்கியமான வேறுபாடு. ஆத்மாவே பரமாத்மா அப்படிங்கிற தவறான கருத்தை இங்க ஆணித்தரமா மறுக்கிறாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆத்மா தன்னோட குறைகளை நீக்கி தூய்மையாகி மனித நிலையிலிருந்து தேவதையா மாறலாமே தவிர அது ஒருபோதும் பரமாத்மாவா மாற முடியாது. ஓ, அப்படியா? ஆமா, பரமாத்மா அப்படிங்கிறவரு பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு அப்பாற்பட்டவர். நாம இந்த தூய்மையான நிலையை அடைய முயற்சி பண்ணும்போது நம்ம கவனத்தை சிதறடிக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுதான் மாயை. ஆமா, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். ஆனா இங்க மாயை எப்படி விளக்குறாங்கன்னா, அது மனிதர்களை எப்படி ஏப்ரல் ஃபூல் ஆக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. எப்படின்னா, நீங்க மனசை குவித்து ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் இந்த மாயை உங்களை ஏமாத்திடும். ஒரு நிமிஷத்துல உங்க கவனத்தை திசை திருப்பிடும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எழுந்து இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும், பொறுமையா வேலை செய்யணும்னு நினைப்போம். ஆனா போன்ல வர்ற ஒரு மெசேஜ் இல்லனா ஆபீஸ்ல யாரோ சொல்ற ஒரு வார்த்தை நம்ம ஒட்டுமொத்த கவனத்தையும் சிதறடிச்சிடும். தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம நேரத்தையும் சக்தியும் வீணடிச்சிட்டு கடைசில ஒரு ஏமாளி மாதிரி நிப்போம். அதுதான் ஏப்ரல் ஃபூல். மோட்டார் கார்லயோ இல்ல விமானத்திலயும் வர்றதில்ல. இந்த பழைய உலகத்துல ஒரு பழைய உடலின் மூலமா தனது சேவையை செய்றார். அந்த எளிமை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட நாம இணைச்சு பார்த்தா இதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறது? ஏன்னா வெறும் தகவல்களை மட்டும் வச்சுட்டு நாம ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் மனன் சக்தி தேவை. மனன் சக்தினா சிந்திக்கும் திறன், அப்படிதானே? ஆமா, இது எப்படின்னா, நம்ம உடம்புக்கு செரிமான சக்தி எவ்வளோ முக்கியமோ, அதாவது சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆனாதான் உடம்புக்கு சக்தியா மாறும். அதே மாதிரி ஆத்மாவுக்கு இந்த சிந்திக்கும் திறன் ரொம்ப முக்கியம். கேட்ட தகவல்களை அப்படியே விட்டுடாம அதை ஆழமா சிந்திக்கணும். இப்படிப்பட்ட மனன் சக்தி கொண்ட ஒருத்தரைத்தான் மாயா ப்ரூஃப் அப்புறம் விக்ன ப்ரூஃப்னு சொல்றாங்க. மாயா ப்ரூஃப், விக்ன ப்ரூஃப். விக்ன ப்ரூஃப்னா தடைகளை தாண்டும் சக்தி. வார்த்தைகளே ரொம்ப வலிமையா இருக்கு. எந்த மாயையோட ஏமாற்ற வேலைகளும் அவரை தொட முடியாது.
இத சாத்தியமாக்க ஒரு அழகான ஸ்லோகன் இதுல கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி என்ற பொக்கிஷம் உங்களுடன் இருந்தால் மற்ற எல்லா பொக்கிஷங்களும் தானாகவே வந்து சேரும். இது கேக்குறதுக்கே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஆமா, அந்த மகிழ்ச்சியை தக்க வைக்க நாம ரொம்ப இனிமையா மாறணும். நாம ஒரு மிக இனிமையான மரத்தோட செடிகள்னு இங்க வர்ணிக்கிறாங்க. அதனால நாம எப்பவும் இனிமையா இருக்கணும். இதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம அன்றாட வாழ்வுல தேவதைக்குரிய நடத்தைய பின்பற்றணும். தேவதைக்குரிய நடத்தைனா நாம எந்த தப்பும் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல. ஏதாவது தப்பு நடந்தா சூழ்நிலை அப்படி இருந்துச்சு இல்ல வேலை அதிகமா இருந்துச்சுன்னு சாக்குப்போக்கு சொல்லாம இருக்கிறதும் கூட. உண்மைதான். சாக்குப்போக்கு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட தேவதைக்குரிய நடத்தையையும் மத்தவங்களோட ஒற்றுமையும் பேணுவது தான் உண்மையான ஆன்மீகம். இதை விட்டுட்டு சாதாரண மனிதர்கள் மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா நிபுணர் சுட்டி காட்டுறாங்க. ம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பல விஷயங்களை அலசியிருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மூலப்பொருள் வெறும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கிடையாது. நம்ம மனசை எப்படி நிலைநிறுத்துறது, உண்மையான அறிவு, அதாவது ஞானத்தை எப்படி பெறுறது, அப்புறம் இந்த கபரிஸ்தான் அப்படின்ற பழைய உலகத்தோட பற்றுகள்ல இருந்து எப்படி விலகி நிற்கிறதுன்னு தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கு. கண்டிப்பா. இந்த தகவல் நெரிசல் மிகுந்த உலகத்துல உங்களுக்கான சரியான மனசக்தியை வளர்த்துக்க இந்த ஆழமான தேடல் பெரிய அளவுல உதவும்னு நான் நம்புறேன். இது ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. ஆமா, நான் அத நேயர்கள்கிட்டே கேக்குறேன். நீங்க எப்போதாவது பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையோட முந்தானைய, இல்ல உங்க வாழ்க்கை நூல நீங்க எந்தெந்த விஷயங்களோட கட்டியிருக்கீங்கன்னு, உங்க நேரத்தையும் சக்தியையும் உறிஞ்சுற கண்ணுக்கு தெரியாத சில உலகியல் பிணைப்புகள நீங்க இன்னைக்கே அவிழ்த்துட்டா, உங்க நாள, உங்க எதிர்காலம் எந்த அளவுக்கு அமைதியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும். இத பத்தி கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.